சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் ஒரு ஆழ்ந்த மனம் திரும்புதலுக்கான ஜெபமாகும். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று தொடங்கும் இந்த சங்கீதம் மனிதன் தன் பாவத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்து தேவனை நாடும் நிலையை வெளிப்படுத்துகிறது. இது நாம் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் தேவனால் நம்மை உயர்த்த முடியும் என்றும் அவருடைய இரக்கம் முடிவில்லாதது, மீட்பு நிறைந்தது என்ற உறுதியையும் நமக்கு தருகிறது. இன்று கூட நாம் நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனை, பாவம், துக்கம் அல்லது தனிமை போன்ற ஆழத்தில் இருப்பது போல உணரலாம். நாம் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் கேட்டு பதிலளிப்பார். அவரை நம்பி காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். எந்த நிலையிலும் மனமுடையாமல் கர்த்தரை நோக்கி திரும்புவோம். அவர் நம்மை மன்னித்து மீட்டு புதிய துவக்கத்தை தருவார். ஆமேன்.